எங்க எங்கண்ணே எங்க எங்க வர்றாங்கண்ணே? அவன்லாம் 3 மொழி படிக்கல, ஒரு மொழியை படிச்சுட்டு வர்றான். அவங்க ஊர் பீகார் போய் பாத்தீங்களா 3 மொழி படிச்சது? அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும். எங்க பீகார்ல 3 மொழி இருக்கு? எந்த பீகார்ல 3 மொழி இருக்கு? எந்த அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு நிமிஷம் ஒரு ஆர்கியூமெண்ட்ங்கிறது மக்கள் சிரிக்கிற மாதிரி இருக்க கூடாது. ஒரு நிமிஷம். குஜராத்லயே 3 மொழி படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்றான்னு சொன்னீங்க. நீங்க குஜராத் போய் பாத்தீங்க அவன் 3 மொழி படிச்சதை? அவன் பீகார்ல போய் 3 மொழி படிச்சதை பாத்தீங்க? பீகார்ல எந்த 3 மொழி சொல்லுங்க? மைத்திலிங்கிறது ஒரு நிமிஷம். அந்த பகுதி எல்லாம் மதர் டங் மைத்திலியில் இருக்காங்க. மதர் டங் அசாம்ல போடோ இருக்காங்க. மதர் டங் இருக்கு அவங்களுக்கு. குஜராத்தி மதர் டங். அவன் ஹிந்தியில படிச்சுட்டு இங்க வந்தான். என்னன்னே சொல்ற அவங்களுக்கு 2-3 மதர் டங் இருக்குன்னா போஜ்புரி பேசுறாங்க, ஹிந்தி பேசுறாங்க. சின்ன குழந்தையில இருந்து 2 மொழி பேசுறான். டைலக்ட் அது. ஸ்கிரிப்ட் வேற, தேவனாங்கிரி ஸ்கிரிப்ட் வேற, இந்த ஸ்கிரிப்ட் வேற. நமக்கு ஒரே ஒரு மொழி தான் இருக்கு. சும்மா ஆணைக்கு குதிரைக்கு லிங்க் பண்ணி பூனைன்னு சொல்லாதீங்க. என்னென்ன பேசுறீங்க? சரி, தமிழ்நாட்டில இருந்து 2 மொழி படிச்சனால அமெரிக்காக்கு போனாங்க தப்புன்னு சொல்லாமா? 3 மொழி படிச்சாங்க அவங்க இந்தியா தமிழ்நாட்டில இருப்பாங்க சொல்லாமா? பெங்களூர்ல போய் லட்சக்கணக்கில் தமிழ் பசங்க ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாங்க. அவங்க எல்லாம் 2 மொழி படிச்சனால தான் பெங்களூர் போனாங்க. 3 மொழி படிச்சா இங்கே இருந்திருப்பாங்கன்னு சொல்லாமா? அந்த மாதிரி தான் உங்க லாஜிக். நான் சொல்ற லாஜிக் எப்படி அபத்தமா இருக்கோ அதே லாஜிக் தான் நீங்க சொல்றீங்க. அதே லாஜிக் திருப்பி நான் சொல்றேன். சொல்லுங்க. அண்ணா இப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம். சமகிரக சிக்ஷா வர்றதுக்கு முன்னாடி புதிய கல்விக் கொள்கைனா ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்பதான் செகண்ட் பாயிண்ட் வருவேன். நான் ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு இவ்வளவு நேரம் பேசுறேன். நீங்க சொன்ன ஒரு நிமிஷம் எஸ் ஆர் நோ தான் சொல்லணும். எஸ் ஆர் நோ. அண்ணா ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு சொன்னா ரெண்டாவது கேள்வி. சமகிரக சிக்ஷா காம்பனன்ட்டை பிரிப்போம். பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் என்ன ஒன்னா பேசுவோம். 3 மொழி கொள்கை என்றால் ஹிந்தி திணிப்பு இல்லை என்பதை ஒத்துக்கிறீங்களா? டிபேட்டபிள்னா சரி பண்ணணும். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஜேர்னலிஸ்டும் என்னை போற ஆளும் என்ன இல்லன்னு மக்கள்கிட்ட போய் பேசக்கூடாது. நீங்க ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? டிபேட்டபிள் என்னன்னு சொல்லுங்க. எங்க ஹிந்தி திணிப்பு சொல்லுங்க. ஒரு நிமிஷம். 40 வருஷமா நான் ஏத்துக்க மாட்டேன்னா போஜ்பூரி படிச்ச டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான்? கன்னடம் படிச்ச டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான்? தெலுங்கு பேசுற டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான்? நாளைக்கு காலையில புதிய கல்விக்குள்ள ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க. கன்னடத்துல இருந்து டீச்சர் பேசுற வேலைக்கு வருவான், தெலுங்குல இருந்து வருவான், போஜ்பூரில இருந்து வருவான், மைத்திரியில இருந்து வருவான். நான் கேட்பது சிம்பிள் கேள்வி. புதிய கல்விக் கொள்கையில ஹிந்தி திணிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத கேள்வி. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டா நான் சொல்வது 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் 3ஆவதா பிடிச்ச மொழியை படிங்கன்னு நான் சொல்றேன். எனக்கு தெலுங்கு படிக்கணும், கன்னடம் படிக்கணும், மலையாளம் படிக்கணும். இதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஹிந்தி டீச்சர் அந்த பாயிண்ட்டுக்கே நான் கேட்கறது புதிய வந்துருவாங்கன்னு இல்லை. நீங்க போய் மம்தா பானர்ஜிக்கு ஃபோன் பண்ணுங்க. மேடம் ஒரு 10,000 பெங்காலி அனுப்புங்க எங்க டீச்சர். பக்கத்துல சிவகுமாருக்கு ஃபோன் பண்ணுங்க. அண்ணே ஒரு 5000 கன்னட டீச்சர் அனுப்புங்க. எதுக்கோ வைக்கம் கோர்றாரு. ஃபோன் பண்ணி கேரளால ஒரு 3000 மலையாள டீச்சர் அனுப்புங்க. நான் 2000 தமிழ் டீச்சர் அனுப்புறேன். இங்க படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்குன்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? ஆனா எல்லாமே உங்க திங்கிங் அண்ட் சிந்தனை இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் இருக்கு. எத்தனை தலைவா? ஒரு நிமிஷம் தலைவா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்க. நாம் இன்னைக்கு பேசிக் கொண்டிருப்பது கேந்திரிய வித்யாலயால உங்களுக்கு 3வது மொழி தமிழ் மொழி கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல இருக்கா. தமிழ் மொழி கொண்டு வந்து 1 வருஷம் அவங்க படிச்சுட்டு எங்க போறாங்க? 12 சொல்லுங்க. ரெடி. இந்த புதிய கல்விக் கொள்கை கான்செப்டே 1 to 5 நல்லா புரிஞ்சுக்க. கிரேடேஷன் 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை தமிழ் மட்டும்தான் படிக்கணும். ஆங்கிலம்லாம் நீங்க படிக்கக்கூடாது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ். 6லிருந்து 8 வரைக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் தமிழ்ல தான் படிக்கணும், ஆப்ஷனல். லாங்குவேஜ்ங்கிறது ஒரு பேப்பர், அவ்வளவுதான், ஒரே ஒரு பேப்பர். இன்னைக்கு நீங்க 1லிருந்து 5 வரைக்கும் தமிழ்ல படிங்கன்னு புதிய கல்விகளை சொல்றோம். நீங்க சொல்ற கேவி லாஜிக் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல இருக்கிறவங்க அவங்க மதர் டங்கே வேற, அவங்கள கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் படின்னு எப்படி சொல்றது?